பண்ணிட்டு இருக்கீங்க? குளியல் பொடிக்கும் சீயக்காய்க்கும் காய வச்சிருக்குது பாப்பா. இது வந்து மொத்தமா எல்லா பொருளையும் கொட்டி காய வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு டைமும் தனித்தனியா காய வைப்போம். இந்த டைம் குளியல் பொடிக்கு தேவையான ஒரு 32 மூலிகையும் ஒன்னா கொட்டி காய வச்சாச்சு. அதே மாதிரி சீயக்காய்க்கு தேவையான 30 மூலிகையும் கொட்டி காய வச்சாச்சு. இது போக இந்த பருப்பு ஐட்டத்தெல்லாம் தனியா காய வச்சாச்சு. என்ன பொருள் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 கிலோ அளவுக்கு மைசூர் பருப்பு காஞ்சிட்ருக்கு, கஸ்தூரி மஞ்சள், சீயக்காய் பொடி, சீயக்காய் பொடிக்கு தேவையான சீயக்காய், அப்புறம் இது பார்த்திங்கன்னா சீயக்காய் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான 30 மூலிகைகள். இதில் வந்து மறிக்குழுந்து, ஆவாரம்பூ, நன்னாரி வேறு, வசம்பு, வெட்டி வேறு, அவுரி, துளசி, அப்புறம் மகிழம்பூ, அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஒரு மூலிகை இருக்குது. அது பூந்தி கூட தனியாக உடைச்சிருக்கு. அடுத்து இங்கே வந்து கார்போக அரிசி தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் காஞ்சிட்டு இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குளியல் பொடிக்கு தேவையானது. இதில் பாருங்களேன், முக்கால்வாசி ரோஜா பூ தான் இருக்குது. தெரியுதுங்களா? ரோஜா பூ, ஆவாரம்பூ, சந்தன சருகு, மறிக்கொழுந்து, அப்புறம் வெட்டி வேறு, இந்த மாதிரி இதில் வந்து கார்போக அரிசி, இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம குளியல் பொடிக்கு மொத்தமாக போடுற மூலிகைகளோட அளவு 32, சீயக்காய்க்கு போடுறது வந்து 30ங்க. இதில் மொத்தமாக 50 கிலோவுக்கு வந்து காஞ்சிட்டு இருக்கீங்க. 25 கிலோ சீயக்காய் பொடி, 25 கிலோ வந்து குளியல் பொடிக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.